அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, அண்ட் AM wave is represented by the expression V equal to 5 into 1 plus 0.6 cos 6280 t into sin 211 into 10 power 4 t volt. What are the minimum and maximum amplitudes of the AM wave? அதன் பிறகு what frequency components are contained in the modulated wave and what is the amplitude of each component அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதிலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, AM wave கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய ஈக்குவேஷன் இருக்குது. இதிலிருந்து அந்த AM waveக்கு மினிமம் ஆம்ப்ளிடியூட் என்ன, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் என்ன, அதே மாதிரி என்னென்ன ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸ் இருக்குது AM சிக்னலில், அந்த ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸ்க்கு என்ன ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்து எழுதுங்க. கிவன் தி AM சிக்னல் இஸ் கிவன் பை V ஈக்குவல் டு, அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரல் AM ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை எழுதிட்டு கம்பேர் பண்ணணும். ஸோ ஜென்ரல் AM ஈக்குவேஷன் என்னது? V equal to AC into 1 plus m cos omega mt into sin omega ct. இந்த ஜென்ரல் AM ஈக்குவேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? AC equal to 5 volt, m equal to 0.6, omega m equal to 6280, omega c equal to 211 into 10 power 4. கரெக்டா? AC வேல்யூ, கேரியர் ஆஃப் ஆம்ப்ளிடியூட், மாடுலேஷன் இண்டெக்ஸ், இது என்னது? ஃப்ரீக்வன்சி ஆஃப் மெசேஜ், எதில்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகாவில் இருக்குது. இது ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரியர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒமேகா m அப்படிங்கிறது 2πfm, ஒமேகா சிங்கிறது 2πfc. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டினில்? ஃபஸ்ட்டு வாட் ஆர் தி மினிமம் அண்டு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி AM வேவ். இப்போ நம்ம அதை கால்குலேட் பண்ணலாம். ஒரு AM சிக்னலுடைய மினிமம் ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியர் ஆம்ப்ளிடியூட் மைனஸ் மெசேஜ் ஆம்ப்ளிடியூட். கேரியர் ஆம்ப்ளிடியூட் என்னது? AC மைனஸ் மெசேஜ் ஆம்ப்ளிடியூட் என்னது? AM. நம்ம ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மையும் கொடுத்துருக்க ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி இங்கே பேராமீட்டர் எல்லாம் எழுதியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா AM இருக்கா? கிடையாது. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? AC மட்டும்தான் இருக்குது. மாடுலேஷன் இண்டெக்ஸ் இருக்குது. அப்போ AC மைனஸ் AM. AM எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மாடுலேஷன் இண்டெக்ஸ் M ஈக்குவல் டு AM டிவைடட் பை AC. இங்கே எழுதுகிறேன், M ஈக்குவல் டு AM டிவைடட் பை AC. அப்போ ஏஎம்ங்கிறது என்னது? M இன்ட்டு AC. புரிஞ்சுதுங்களா? அப்போது AC மைனஸ் ஏஎம்க்கு பதிலாக M இன்ட்டு ஏசின்னு இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறீங்க. இந்த வேல்யூ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ 5 மைனஸ் M என்னது? 0.6, AC 5. சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 volt. அடுத்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் AM வேவ். மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் என்னென்னா AC ப்ளஸ் AM. AC இருக்குது, AM நம்மக்கிட்ட டைரெக்டாக இல்லை, அதனால் என்ன பண்ணிடுறோம்? M இன்ட்டு ஏசின்னு எழுதிக்கிறோம். வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 ப்ளஸ் 0.6 இன்ட்டு 5 விச் இஸ் ஈக்குவல் டு 8 volt. அப்போது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், மினிமம் ஆம்ப்ளிடியூட் ரெண்டையுமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். மினிமம் 2 volt, மேக்ஸிமம் 8 volt. அடுத்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? What frequency components are contained in the modulated wave and what is the amplitude of each component? ஸோ இந்த AM வேவில் என்னென்ன ஃப்ரீக்வன்சி காம்போனண்ட் இருக்கும், அதனுடைய ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, AM சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கலாம். ஸோ இது என்னது? உங்களுக்கு தெரியும், AM உடைய ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். இதில் என்ன ஃப்ரீக்வன்சி காம்போனண்ட் இருக்குது, என்ன ஆம்ப்ளிடியூட் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு AM சிக்னல்னால் கேரியர் இருக்கும், அப்பர் சைட் பேண்ட், லோயர் சைட் பேண்ட் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி காம்போனண்ட் என்னென்ன? கேரியர் ஃப்ரீக்வன்சி, LSB உடைய ஃப்ரீக்வன்சி,
அதாவது எஃப்சி மைனஸ் எஃப்எம், அப்பர் சைட் பேண்ட் இருக்குல்ல யூஎஸ்பி, அதனுடைய ஃப்ரீக்வன்சி எஃப்சி ப்ளஸ் எஃப்எம். ஸோ இது வந்து என்னது ஃப்ரீக்வன்சி காம்போனண்ட். அந்த காம்போனண்ட்டுடைய ஆம்ப்ளிடியூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேரியருக்கு ஏசி, யூஎஸ்பிக்கு எம் இன்ட்டு ஏசி பை 2, எல்எஸ்பிக்கும் அதே தான் வரும். இது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீக்வன்சி காம்போனண்ட் என்னன்னு பார்ப்போம். முதல்ல கேரியரை வந்து எடுத்துக்குவோம். கேரியருடைய ஃப்ரீக்வன்சி என்ன, எஃப்சி. நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஏஎம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கம்பேர் பண்ணி எழுதும்போது என்ன ஃப்ரீக்வன்சி எழுதணும், ஒமேகா சி ஈக்குவல் டு 211 × 10⁴ எழுதணும். ஒமேகா சினா என்னது, 2π எஃப்சி ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப்சியை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப்சிங்கிறது என்னது, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ டிவைடட் பை 2π. இதை 2π ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் டிவைடடாக மாறிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும், கேல்சியில் போட்டு சொல்லுங்கள். எஃப்சி ஈக்குவல் டு 336 kHz அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கேரியர். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி கேரியர் என்ன, ஏசி. ஏசி வந்து நமக்கு டைரெக்டாக கம்பேரிசன்லேயே கிடச்சிருச்சு. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனையும் ஏஎம் உடைய ஜென்ரல் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். அதில் ஏசியுடைய வேல்யூ என்ன, 5 வோல்ட். அப்போ கேரியருக்கான ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டோம், ஆம்ப்ளிடியூடு 5 வோல்ட்டுங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், எல்எஸ்பிக்கு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப்சி மைனஸ் எஃப்எம், அதனுடைய ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். எம் இன்ட்டு ஏசி பை 2. எம் வேல்யூ உங்ககிட்ட இருக்குது, ஏசி வேல்யூ உங்ககிட்ட இருக்குது. எஃப்சி கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ நீங்கள் எஃப்எம் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்எஸ்பியுடைய ஃப்ரீக்வன்சி வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். எஃப்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒமேகா சி ஈக்குவல் டு 211 × 10⁴. ஒமேகா சிக்கு பதிலாக 2π எஃப்சி போடுங்க. எஃப்சியை மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு 2π ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டிங்கன்னா 336 kHz வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் கண்டுபிடிச்சோம் கேரியருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃப்எம் வந்து கண்டுபிடிக்கணும். கிவன் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒமேகா எம் ஈக்குவல் டு 6280 கிடச்சிருக்கு. அப்போது ஒமேகா எம்மை 2π எஃப்எம்னு எழுதுனீங்கன்னா ஈக்குவல் டு 6280 வரும். இதில் எஃப்எம் அப்படியே ரிட்டைன் பண்ணிவிட்டு இந்த 2π ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா டிவைடட் பைன்னு மாறிடும். ஸோ அப்போ 6280 டிவைடட் பை 2π. ஆன்சர் போடுங்க, கேல்சியில் போட்டிங்கன்னா என்ன வருது, 1 kHz வரும். எஃப்எம் ஈக்குவல் டு 1 kHz. நம்ம லோயர் சைட் பேண்டுடைய ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும், எஃப்எல்எஸ்பி. அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன, எஃப்சி மைனஸ் எஃப்எம். எஃப்சி மைனஸ் எஃப்எம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 336 மைனஸ் 1 kHz போட்டிங்கன்னா 335 kHzன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் வரும். 335 kHzன்னு சொல்லி ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி யூஎஸ்பிக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். யூஎஸ்பிக்கு எஃப்சி ப்ளஸ் எஃப்எம்னு போடணும், அவ்வளோதான். இப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எல்எஸ்பி பார்ப்போம். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எல்எஸ்பி என்னது, எம் ஏசி பை 2. ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் நம்ம காமிச்சிருக்கோம்ல, எம் இன்ட்டு ஏசி பை 2. எல்எஸ்பிக்கும் இதே ஆம்ப்ளிடியூடு தான், யூஎஸ்பிக்கும் இதே ஆம்ப்ளிடியூடு தான். ஸோ எம் வேல்யூ உங்களுக்கு தெரியும். பை கம்பேரிசன் கிவன் டேட்டாவில் எழுதியிருக்க எம் ஈக்குவல் டு 0.6, ஏசி வந்து 5. ஆன்சர் போடுங்க. ஸோ எல்எஸ்பியோடைய ஆம்ப்ளிடியூட் வந்து 1.5 வோல்ட். யூஎஸ்பிக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வரும், எஃப் யூஎஸ்பி ஈக்குவல் டு எஃப்சி ப்ளஸ் எஃப்எம். எஃப்சி ப்ளஸ் எஃப்எம். ஆன்சர் என்ன, வேல்யூ போட்டுட்டு டோட்டல் சொல்லுங்கள், 337 kHz. ஆம்ப்ளிடியூடு எம்ஏசி பை 2. ஆன்சர் வந்து 1.5 வோல்ட். இது வரைக்கும் கேரியருடைய ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட், லோயர் சைட் பேண்டுடைய ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட், அப்பர் சைட் பேண்டுக்கு ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ஏஎம் சிக்னலுடைய மினிமம் ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடும் கால்குலேட் பண்ணிட்டீங்க. அந்த சம்மு வந்து அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு அடிஷ்னலாக ஒரு செகண்டாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, தி லோடு கரண்ட். இது வந்து வேறு சம்முப்பா, ஓகேவா, செகண்ட் சம், அதுலேயே செகண்ட் சம்மு. தி லோடு கரண்ட் இன் தி transmitting antenna of an unmodulated AM transmitter is 8 ampere. What will be the antenna current when modulation is 40%? இப்போது கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதுங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, unmodulated AM transmitter is 8 amps லோடு கரண்ட்டு, சரியா?
அப்போ ஐசி ஈக்குவல் டு 8 ஆம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. மாடுலேட் ஆகாத கரண்ட்டு ஐசி ஈக்குவல் டு 8 ஆம்ஸ். மாடுலேஷன் பெர்சன்டேஜ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க 40%. ஸோ எம் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 40%. அதை எம்னு எழுதுனீங்கன்னா என்ன வரும் மாடுலேஷன் இண்டெக்ஸ் வேல்யூ 0.4. பெர்சன்டேஜ் மாடுலேஷன் வந்து 40. பெர்சன்டேஜ் இல்லாமல் மாடுலேஷன் மட்டும் என்னது டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 0.4. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வாட் வில் பி தி ஆண்டனா கரண்ட். ஆண்டனா கரண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னது டோட்டல் கரண்ட். தி ஆண்டனா கரண்ட் IT இஸ் given by IT இஸ் ஈக்குவல் டு ஆண்டனாலேருந்து டோட்டல் கரண்ட் எவ்வளோ வந்து யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறத எழுதுறீங்க. IT இஸ் ஈக்குவல் டு IC கேரியர் கரண்ட் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + m²/2. இந்த ரிலேஷன் வந்து நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா இந்த ரிலேஷனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வேல்யூ என்ன ஐசி வேல்யூ 8 ஆம்ஸ், எம் வேல்யூ என்ன 0.4. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், ஐசிக்கு பதிலாக 8 போடுங்க இன்ட்டு பிரேசஸ் உள்ள டேர்மை ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். முதல்ல 1 + 0.4² டிவைடட் பை 2 கேல்சியில் போட்டு சொல்லுங்கள் ஆன்சர் என்ன வருதுன்ட்டு. ஸோ போட்டிங்கன்னா 8 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.08ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் ஆன்சர் வந்து என்னது 8.31 ஆம்ஸ். இதுதான் வந்து என்னது ஆண்டனா கரண்ட் when the modulation index is 40%. ஒரே ஒரு ஃபார்முலா தான், IT is equal to IC into square root of 1 + m²/2. IC வேல்யூ வந்து 8, m வேல்யூ வந்து 0.4. ஸோ டோட்டல் கரண்ட் IT is equal to 8.31 ஆம்ஸ். இது ரொம்ப சிம்பிளான சம் தான். எந்த சம்மாக இருந்தாலும் கால்குலேட்டரில் ஒரு தடவை ஆன்சர் போட்டு செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சால்வ் பண்ணதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.